வடதுருவம் தென்துருவமாக இருந்தது மட்டுமல்ல, மக்கள் திலகம் எம்ஜிஆர் தொடங்கிய கட்சி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். அது பல குற்றச்சாட்டுகளுக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தால் குற்றச்சாட்டுகள் தொடுக்கப்பட்டு அதற்கு பிறகு திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி பொறுப்புக்கு வந்தது. திராவிட முன்னேற்ற கழகத்தை மிக கடுமையான குற்றச்சாட்டுகள் அதிமுக வைத்தது. அப்படியானால் இப்படி ஒரு நிலைப்பாடு எந்த பின்னணியில் எடுக்கப்பட்டது, எதற்காக எடுக்கப்பட்டது, என்ன காரணத்துக்காக எடுக்கப்பட்டது என்பது வெறும் புதிராகத்தான் இருக்கிறது. இப்படி ஒரு நிலைப்பாட்டை மேற்கொள்ள முயன்றார்கள் என்று அறிந்த மாத்திரத்திலேயே இனி திராவிட முன்னேற்ற கழகத்தோடு தோழமை நீடிப்பது சாத்தியமற்றது என்ற முடிவுக்கு நாங்கள் வந்தோம். எங்கள் இயக்கத்திலே இருந்து வெளியேறிய முன்னாள் துணை பொதுச் செயலாளர் அபாண்டமான குற்றச்சாட்டுகளை, பழிகளை என் மீதும் எங்கள் குடும்பத்தின் மீதும் தொடர்ந்து தொடுத்துக் கொண்டே இருந்தார். நான் அதை அலட்சியப்படுத்திவிட்டேன். ஆனால் தினகரன் ஏட்டில் திராவிட முன்னேற்ற கழகத்தின் அதிகாரப்பூர்வமற்ற ஆதரவாகிய தினகரன் ஏட்டில் மாறன் சகோதரர்கள் நடத்துகின்ற தினகரன் ஏட்டில் 4 நாட்களுக்கு முன்பு ஒரு முழு பக்கத்தில் அரை பக்கம் மஞ்சள் வண்ணம் தடவப்பட்ட சொற்களில் அப்பட்டமான பொய்களை, அபாண்டமான அவதூறுகளை நான் விஜயிடம் 50 கோடி வாங்கிவிட்டேன் என்று, கோடி கோடியாக நான் எங்கள் குடும்பத்தாரும் திருச்சி எம்பியும் சம்பாதித்து விட்டோம் என்றும் பொய்ப்பழி கூறியதோடு மட்டுமல்ல, அவர் ஓஎம்ஆரிலே இருக்கக்கூடிய ஒரு 114 பிளாட்டுகளை கொண்டிருக்கக்கூடிய அந்த அமைப்பில் ஒரே ஒரு பிளாட், ஒரு 3 அறை கொண்ட பிளாட் ஒரு 8-9 வருஷத்துக்கு முன்னால புக் பண்ணி அதை வாங்கியிருக்கிறார். ஒரு பிளாட், 114 பிளாட் அல்ல. ஆனால் அந்த 100க்கும் மேற்பட்ட பிளாட்டுகளை கொண்ட மொத்த கட்டிடமும் துரை வைகோ வாங்கிவிட்டார் அல்லது அவர் கட்டிவிட்டார் என்ற அபாண்டமான ஒரு பொய்யையும், அண்ணா சாலையிலே மிக பிரமாண்டமான கட்டிடங்கள், மாளிகைகள் நாங்கள் வாங்கிவிட்டோம் என்றும், அவர் ஓஎம்ஆர் அவர் கட்டியிருக்கிற வீடு சாதாரணமா அரசு ஊழியராக இருக்கிறவரே அப்படி ஒரு வீடு கட்டுறார். ஏற்கனவே 105 ஆண்டுகளுக்கு முன்பே, 103 ஆண்டுகளுக்கு முன்பே 10 கல் தொலைவுக்கு தெரிகின்ற அளவுக்கு 3 மாடிகளை கொண்ட அரண்மனை போன்ற வீட்டை என் பாட்டனார் கட்டியிருக்கிறார். பூர்வீக சொத்துக்கள், ஏராளமான நிலபுலன்கள் இருந்து பலவற்றை விற்றிருக்கிறேன். நான் கோடிக்கணக்கான ரூபாய் மதிப்புள்ள சொத்துக்கள் சங்கரன்கோவிலே ஒரு ரதவதியிலிருந்து மறு ரதவதி வரை இருக்கக்கூடிய அந்த கட்டிடத்தையும் நான் விற்றிருக்கிறேன். ஒரு திரையரங்கத்துக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய 2.25 ஏக்கர் இன்றைக்கு 30-40 கோடி போகும், அதையும் விற்றிருக்கிறேன். சொத்துக்களை நான் விற்றிருக்கிறேன். சொத்து கணக்கை 96லேயே தோழர் EMS நம்பூதிரிபாடும் பஸ்வானவர்கள் வந்து கலந்து கொண்ட எங்கள் மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தேர்தல் பிரச்சார தொடக்க கூட்டத்திலேயே அதுக்கு முதல் நாளே பத்திரிகைகளுக்கு என் சொத்து கணக்கை விளம்பரமாக கொடுத்திருக்கிறேன். இப்படி அபாண்டமான பொய்களை, பழிகளை சுமத்துவதற்கு மறைமுகமாக அவரை இயக்குவது யார் என்பது எங்களுக்கு நன்றாக தெரிந்தும் விட்டது, புரிந்தும் விட்டது. அவர்கள் அவரை பயன்படுத்துகிறார்கள். இப்படி அபாண்டமா பழி சுமத்தி இருக்கிறாரே. தினகரன் பேப்பர்லே பெருசா வந்திருக்கேன் சொன்னா, நான் தினகரன் ஏட்டின் மீதும்
இந்த பழி சுமத்திய நபரின் மீதும் டெஃபமேஷன் மானநட்ட வழக்கு தொடுக்க ஆயத்தமாகிக் கொண்டிருக்கிறேன். அது குறித்து வாதங்கள் வரும், ஊடகங்களிலே, தொலைக்காட்சி ஊடகங்களிலே வாதங்கள் வரும். திரும்ப திரும்ப அதை பற்றி தானே பேசுவார்கள். இந்த வழக்கு போடுவதனாலே நமக்கு அவர் சொல்லுகிற பிரச்சனை தானே ஊதி பெரிதாக்குவார்கள் என்று ஒரு சில நண்பர்கள் சொன்னார்கள். எனக்கு அதிலே உடன்பாடில்லை. இதன் மீது சொல்லப்பட்ட குற்றச்சாட்டுகள் பொய், அபாண்டமான அப்பட்டமான பொய் என்கிற போது வழக்கு தொடுப்பதுதானே சரி. இவர் இது உண்மை இல்லைன்னு சொன்னா இவர் கேஸ் போட வேண்டியதானே என்ற கேள்விதான் எழும். ஆகவே வழக்கு தொடுப்பேன். எந்த ஆதாரமும் இன்றி அபாண்டமான வழிகளை அவர் சுமத்துவதற்கு ஊக்குவித்துக் கொண்டிருப்பதிலே பின்னணியிலே ஓரிருவர் இன்னொரு கூடாரத்திலே இருக்கிறார்கள் என்பது நன்றாக நான் உணர்கிறேன். அதை நாங்கள் பெரிதாக எடுத்துக்கொள்ளவில்லை. முன்பு ஜெயலலிதா அவர்களிடம் கோடி கோடியாக பணம் வாங்கிவிட்டேன் என்று ஒரு அபாண்டமான செய்தியை ஒரு தரப்பிலே இருந்து முன்பு பரப்பினார்கள். இவையெல்லாம் ஒரு சதவீதம் கூட உண்மை கிடையாது. I have kept and maintained my honesty and integrity. அதை சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் தி மெட்ராஸ் ஹைகோர்ட் ஜஸ்டிஸ் லிபரான் ஸ்டெர்லைட் கேஸ் நடந்துகிட்டு இருக்கும்போது நான் தன்னலத்துக்காக இந்த வழக்கை தொடுக்கவில்லை என்றவுடன் சீஃப் ஜஸ்டிஸ் லிபரான் ஓபன் கோர்ட்ல சொன்னார், there is no need for anybody to vouch for your honesty and integrity which is known to everybody. எல்லோருக்கும் தெரிந்தது உங்கள் நேர்மையும் நாணயமும், அதுக்கு யாரும் நற்சான்றிதழ் வழங்க தேவையில்லை என்று தலைமை நீதிபதியை சொல்லுகிற அளவுக்கு என் பொது வாழ்வில் நேர்மையை, நாணயத்தை நான் கடைபிடித்து வருகிறேன். உலக கோடீஸ்வரர்களில் ஒருவராகிய one of the billionaires of the world, Mr. Anil Agarwal, CMD Vedanta Groups, அவர் கோடி கோடியாக பணத்தை கொட்டி வீசக்கூடியவர் தான். என்னை சந்திப்பதற்கு தலைகீழாக முயன்றார். ஏர்போர்ட் லவுஞ்சிலே என்கிட்ட வந்து விசிட்டிங் கார்டை கொடுத்துட்டு ஒரு 5 மினிட்ஸ் என்கிட்ட பேச முடியுமான்னார். எதுக்குன்னு, ஒரு அப்பாயின்மெண்ட் கொடுங்க, உங்களை தனியா வந்து சந்திக்கணும்னா. ஐ வில் நெவர் மீட் யூ சொன்னேன். அதுக்கு ஒரு வாரம் கழிச்சு அட்டர்னி ஜெனரல் ஜி ராமசாமி டெல்லியில இருந்து எனக்கு போன் பண்ணி உங்களை பார்க்கறதுக்காகவே நாளைக்கு வர்றேன், எங்க சந்திக்கன்னு கேட்டாரு. எங்க ஹெட் குவார்டர்ஸ்க்கு அங்க தாயகத்துக்குன்னு சொன்னேன். வந்தாரு, நேரம் ஏர்போர்ட் வந்து அங்கதான் வந்தாரு. என்னை பார்க்க அட்டர்னி ஜெனரல் இவ்வளவு சிரமம் எடுத்துக்கிட்டு ஏன் வாரீங்கன்னு கேட்டேன். ஸ்டெர்லைட்டை பற்றி நீங்க ஒரு மிஸ்கன்செப்ஷன் தப்பா புரிஞ்சுக்கிட்டு இருக்கீங்க. அதனுடைய சிஎம்டி மிஸ்டர் அகர்வால் உங்களை சந்திக்க விரும்புகிறார். நீங்க எங்க வர சொல்றீங்களோ அங்க வருவார். ஒரு அப்பாயின்மெண்ட் கொடுங்க. அதை உங்ககிட்ட கேட்டுக்கிறதுக்காகத்தான் நான் வந்தேன், சொல்லுவதற்காகத்தான் வந்தேன் என்றார். மிஸ்டர் ஜிஆர், யூ ஹவ் கம் டு a wrong place. தப்பான இடத்துக்கு வந்திருக்கீங்க. நான் ஒரு நாள் சந்திக்க மாட்டேன். நான் ஒரு கிராமத்தை சேர்ந்தவன். பனைமரத்துக்கு அடியிலிருந்து பதினியை குடிச்சா கூட கல்லுன்னு உலகம் சொல்லுவோம். நான் சந்திக்க மாட்டேன்னு சொன்னேன். இதை ரங்கராஜ் பாண்டே 2-3 இன்டர்வியூல சொல்லியிருக்கார். அரசியலில் என்னுடைய கருத்துக்களை 1% கூட ஏற்றுக்கொள்ளாத குருமூர்த்தி அவர்கள், அவர் என் நாணயத்தையும் நேர்மையும் பற்றி சந்தேகத்துக்கு அப்பாற்பட்டது என்று ஸ்டெர்லைட் அதிபரை சந்திக்க மறுத்ததையும், வாஜ்பாய் கேபினெட்ல நல்ல இலாக்கா கொடுக்க முன்வந்த போது நான் மறுத்ததையும் குறிப்பிட்டு குருமூர்த்தி அவர்கள் 2-3 தடவை அவர் துக்ளக்ல எழுதியிருக்கிறார், சொல்லவும் செய்திருக்கிறார். இது எதுக்காக சொல்றேன்னு சொன்னா, அவர்கள் சர்டிபிகேட் கொடுக்கலன்னாலும் என்னுடைய ஆனஸ்டிங்கிறத நான் மெயின்டைன் பண்ணிட்டு வரேன். till my end, till I breathe my last, I will maintain my honesty and integrity and sincerity. That is above question. ஆனால் இந்த குற்றச்சாட்டுகளுக்கெல்லாம் பதில் சொல்வதற்காகத்தான் இந்த பொதுக்குழுவிலே சில விளக்கங்களை கொடுக்க நேர்ந்தது. நாங்கள் திமுக கழகத்தின் தலைமையிலான கூட்டணியிலிருந்து வெளியேறிவிட்டோம்
விலகிவிட்டோம். அப்படியானால் இடைத்தேர்தல்கள் வருகிற போது நீங்கள் எந்த முடிவை மேற்கொள்ளப் போகிறீர்கள் என்ற கேள்வி நியாயமாக எழும். நாங்கள் தமிழக வெற்றிக் கழகத்தை முதலமைச்சராக இருக்கிற மாண்புமிகு ஜோசப் விஜய் அவர்கள் தலைமையிலான ஆட்சிக்கு ஆதரவாக நாங்கள் தமிழக வெற்றிக் கழகத்தை இடைத்தேர்தல்களில் ஆதரிப்போம். உள்ளாட்சி தேர்தல் வருமானாலும் தமிழக வெற்றிக் கழகத்தோடு தோழமை ஏற்படுவதற்கான வகையில் எங்களுடைய நடவடிக்கைகள் அமையும். இன்றைக்கு போடப்பட்ட தீர்மானங்களில் அரசு நல்லது செய்தால் நாங்கள் பாராட்டுவோம், தவறு இருந்தால் சுட்டிக்காட்டுவோம். மேகதாட்டு பிரச்சனையில் ஒரு தவறான யோசனையை திமுக கழகம், எதிர்க்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய திமுக கழகத்தின் சார்பிலே பேசியவர் மிக தவறான கருத்தை முன்வைத்தார். ஒரு ட்ரிபியூனல் புதிதாக அமைக்க வேண்டும் என்று. அதனுடைய பின்னணி சரியாக அறிந்து கொள்ளாத காரணத்தினாலோ என்னவோ அதை தமிழக அரசு ஆளுங்கட்சி ஏற்றுக்கொண்டிருக்கிறது. ஏற்கனவே உச்சநீதிமன்றத்தினுடைய ஆணையின் பேரில் அமைக்கப்பட்ட நடுவர் மன்றம் திட்டவட்டமாக தெரிவித்திருக்கிறது, without the consent of the lower riparian state, the upper riparian state should not construct any dam or anything. இங்கே தமிழ்நாட்டினுடைய அனுமதி இல்லாமல், ஒப்புதல் இல்லாமல் எந்த புதிதாக ஒரு தடுப்பு சுவரோ அணையோ கட்டக்கூடாது என்று நடுவர் மன்றம் ஏற்கனவே திட்டவட்டமாக தெரிவித்திருக்கிற போது புதிதாக ஒரு நடுவர் மன்றத்தை அமைத்து அது இதற்கு மாறான ஒரு தீர்ப்பை தந்தால் அது நமக்கு பாதகமாக போய்விடும். எனவே தமிழ்நாடு அரசு அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டி விவசாய சங்க பிரதிநிதிகள் அனைவரையும் வரவழைத்து அனைவருடைய கருத்துக்களையும் கேட்டு அதை பரிமாறி புதிதாக நடுவர் மன்றம் அமைக்கின்ற அந்த முயற்சியை கைவிட வேண்டும் என்பதையும் நான் தீர்மானத்திலும் சொல்லியிருக்கிறேன். இப்பொழுது உங்கள் மூலமாகவும் அதை நான் வலியுறுத்தி தெரிவித்துக் கொள்கிறேன். மதுக்கடைகளை அகற்ற வேண்டும் என்பதுதான் எங்களுடைய கொள்கை. அதற்காகவே பல இடங்களில் பலமுறை உவரியிலிருந்து மதுரை வரையிலும், கோவளத்திலிருந்து மறைமலைநகர் வரையிலும், பொள்ளாச்சியிலிருந்து ஈரோடு வரையிலும் ஆயிரக்கணக்கானவர்களோடு நான் நடைபயணம் சென்றது மட்டுமல்ல, எங்கள் கிராமத்திலே இருந்த டாஸ்மாக் கடையை அகற்ற வேண்டும் என்று ஊராட்சி மன்ற தலைவராக இருந்த என் தம்பி ரவிச்சந்திரன் போட்ட தீர்மானத்தை ஒட்டி ஊர் மக்கள் ஒட்டுமொத்தமாக கையெழுத்து போட்டு முடிவெடுத்ததும், அதற்கு பிறகு அந்த டாஸ்மாக் கடையை அவர்கள் தொடர்ந்து நடத்திய போது அதை மூட வேண்டும் என்று நாங்கள் முயன்றதும், சசிபெருமாள் இறந்த பிறகு இறந்தாரா அவர் கொலை செய்யப்பட்டார் என்று உயர்நீதிமன்றத்திலே வழக்கு தொடுத்தவர். எங்கள் கிராமத்தில் என்னுடைய தாயார் ஆயிரக்கணக்கானவர்களை திரட்டிக் கொண்டு ஒரு நாள் முழுக்க உண்ணாவிரதம் இருந்தார். அதனாலேயே 2-3 மாதத்திலே அவர் உயிர் துறக்கவும் நேரிட்டது. அதற்கு மறுநாள் நாங்கள் ஆயிரக்கணக்கானவர்கள் அங்கே இந்த டாஸ்மாக் கடையை மூட வேண்டும் என்று முயல்கிறது. 500க்கும் மேற்பட்ட போலீசாரை கொண்டு வந்து குவித்து டாஸ்மாக் கடையை ஜெயலலிதா அரசு திறந்தது. அப்பொழுது நாங்கள் நெருங்கி சென்ற போது நாங்கள் தடியடிக்கு ஆளானோம், கண்ணீர் புகை வீச்சுக்கு ஆளானோம். எங்கள் மாவட்ட செயலாளர் நிஜாம் கை முறிக்கப்பட்டது. என் தம்பி ரவிச்சந்திரன் மீது 3 கண்ணீர் புகை குண்டுகள் பாய்ந்தன. அந்த மோதலில் டாஸ்மாக் கடை சூறையாடப்பட்டது. உடனே ஹைகோர்ட்டிலே ஜெயலலிதா அரசு வழக்கு போட்டது, டாஸ்மாக் கடை மூடியது தவறு என்று. ஆனால் உயர்நீதிமன்றத்திலே ஜஸ்டிஸ் நாகமுத்து பெஞ்சில் ஊர் மக்கள் ஒன்று கூடி ஊராட்சி மன்றமும் தீர்மானித்து கடையை மூட வைத்தது சரிதான், அதில் தவறில்லை என்று தீர்ப்பளித்தது. உச்சநீதிமன்றத்துக்கு ஜெயலலிதா அரசு போனது இதை எதிர்த்து. உச்சநீதிமன்றத்தில் தமிழ்நாடு உயர்நீதிமன்றத்தின் தலைமை நீதிபதியாக இருந்தவர், அவர் உச்சநீதிமன்ற நீதிபதியாக இருந்தபோது அவருடைய அமர்வுக்கு வந்தது. பெட்டிஷனை கையில பார்த்த உடனே தூக்கி டிஸ்மிஸ் தூக்கி போட்டார். எங்கள் ஊரில் அதை அகற்றியதை போலவே
நாடெங்கும் இந்த மதுக்கடைகள், டாஸ்மாக் கடைகள் மூடப்பட வேண்டும் என்பதற்கான விழிப்புணர்வை ஏற்படுத்துவதற்காகத்தான் நான் அந்த 3 முறை நடைபயணத்தையும் மேற்கொண்டேன். இப்பொழுது ஓரளவு கடைகளை மூடியிருக்கிறார்கள். இது போதாது. படிப்படியாக ஒவ்வொரு கட்டமாக விரைவாக கடைகளை மூடி முழு மதுவிலக்கையும் இந்த அரசு கொண்டு வர வேண்டும் என்பதுதான் எங்களுடைய கோரிக்கையாகும். துப்புரவு பணியாளர்களை ஒப்பந்தக்காரர்கள் மூலம் நியமிக்கின்ற முறை அகற்றப்பட வேண்டும் என்று நாங்கள் கோரி வந்தோம். அரசு அந்த கருத்தை ஏற்றுக்கொண்டிருப்பதாக எனக்கு செய்தி கிடைத்திருக்கிறது. அப்படியானால் அது வரவேற்கத்தக்க முடிவு. ஒப்பந்தக்காரர்கள் மூலம் கொடுக்கக்கூடாது என்பதுதான் எங்களுடைய நிலைப்பாடு. நீங்க கேட்கறது கேளுங்க. Corruption is a root cause for all evils. இந்த ஆட்சியில கரப்ஷன் இல்லை, அது எனக்கு முழு நம்பிக்கை இருக்கு. கமிஷன் இல்லை. ஒரு சதுர அடிக்கு இவ்வளவு அமௌண்ட் கரப்ஷன் கமிஷன் எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான். எவரிபடி நோஸ் இட். அந்த கமிஷன் இந்த ஆட்சியிலே ஒழிக்கப்பட்டு விட்டது. கமிஷன் ஒழிக்கப்பட்டு விட்டது. கரப்ஷனுக்கு இடமில்லை. இந்த 2 பாயிண்ட்லயே இந்த ஆட்சியை நாங்கள் ஆதரிக்கலாம். இடஒதுக்கீட்டை, சமூக நீதியை பாதுகாப்பதில் உறுதியாக இருக்கிறது. இருமொழி கொள்கையை நிலைநாட்டுவதில், மும்மொழி கொள்கையை ஏற்றுக்கொள்ளாததில், அண்ணாவின் கொள்கையையே தாவேக அரசு பின்பற்றுகிறது. இந்த காரணங்களால் நாங்கள் இந்த ஆட்சி மீது நாங்கள் திருப்தி அடைந்திருக்கிறோம், ஆதரிக்கிறோம். என்னங்க, நான் ஒரு வார்த்தை சொன்னா 100 மடங்கு ஊதி பெரிதாக்கி இவருக்கு இதே வேலைன்னு அட்டாக் பண்றதுக்கு உங்க பத்திரிகைகளும் ஊடகங்களும் தயாரா இருக்குன்னு அனுபவத்தில் பார்த்திருக்கேன். அதனாலதான் நான் விமர்சிக்கல. எங்களை மேல கொத்தி தீக்கிறதுக்கு, கொத்தி புராண்டதுக்கு ஊடகங்களும் மாலை நேர அந்த விவாதங்களும் தொலைக்காட்சிகளில் நாங்கள் தமிழ்நாட்டு வாழ்வாதாரங்களை காப்பாற்றுவதற்கு, முல்லைப் பெரியார் பென்னிக்குக் அணையை பாதுகாத்துக் கொடுத்ததற்கு, நீட்டினோ 16 வருஷமா வரவிடாமல் தடுத்ததற்கு, நெய்வேலி நிலக்கரியும் தனியார்களும் போக விடாமல் வாஜ்பாய் கடைசியிலே வாதாடி மீட்டு கொடுத்ததற்கு, பெரியார் மையம் இடிக்கப்பட்ட போது பதிலுக்கு இடம் வாங்கி தந்ததற்கு, ஏதாவது ஒரு பிரச்சனையில எந்த விவாதத்திலாவது மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம் தமிழ்நாட்டுக்கு வாழ்வாதாரங்களை காப்பாற்ற எந்த கட்சியும் செய்யாததை மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம் செய்து சாதித்து காட்டியிருக்கிறது என்பதை ஒரு சொல், ஒரு வார்த்தை, ஒரு வரி எந்த தொலைக்காட்சி வாதத்திலாவது யாராவது பேசியிருப்பார்களா? அப்படியே எங்க மேல ஒரு காழ்ப்புணர்ச்சி வைத்துக் கொண்டு எங்களை கொத்தி தீக்கிற மாதிரி வாதங்களை வைக்கிறவங்க மத்தியில நான் ஒரு வார்த்தை திமுக அரசை பற்றி குறை சொன்னா அதையே ஊதி பெரிதாக்கி இவர் குழப்பம் உண்டு கொண்டாரு கூட்டணிக்குள்ள ஆட்சிக்கு விரோதமா சொல்லுவாங்க. அதுக்கு ஏன் வாய்ப்பு கொடுக்கணும்னு பேசாம இருந்தேன். ஆமா, சந்திச்சேன். 2 எம்எல்ஏக்கள் ராஜினாமா பண்ணது நான் உங்களுக்கு தேர்தல் பிரச்சாரம் மேற்கொள்றேன் அப்படின்னு சொன்னாங்க. ஆமா, 2 எம்எல்ஏக்களும் அவர்கள் ராஜினாமா செய்தால் இடைத்தேர்தல் வரும். அப்படி ஒரு இடைத்தேர்தல் வந்தால் நானே உங்களுக்கு ஆதரவா பிரச்சாரம் செய்வேன் அவர் சொன்னார். ஆனால் அந்த 2 பேர்கிட்ட சொன்ன போது செந்தில் செல்வன் பதிலே சொல்லல. அவர் நேரா திமுக தான் இருக்க போறேன்னு போயிட்டாரு. ராஜேந்திரன் நான் மதிமுகவா தான் இருக்கிறேன், ஆனா எம்எல்ஏவா தொடர்றேன்னு சொல்லியிருக்காரு. ஒன்னும் தப்பு கிடையாது, தப்பு ஒன்றும் கிடையாது. குதிரை பேரம் யார் பண்றா? குதிரை பேரம் நடத்துகிற கட்சி எது? குதிரை பேரம் நடத்தித்தான் இப்ப ஒரு எம்எல்ஏ கொண்டு போயிருக்காங்களா அவங்க? அது குதிரை பேரமா ஒட்டக பேரமா? குதிரை பேரமா ஒட்டக பேரமா? அதுக்கு பதில் சொல்லுங்க. என் கேள்வி பதில் சொல்லுங்க.
தோழர் நீங்க கேள்வி கேட்ட நான் கேட்கிற கேள்விக்கு பதில் சொல்லுங்க. இந்த ஒரு செந்தில் செல்வனை கொண்டு போயிருக்காங்களே, இது குதிரை பேரமா ஒட்டக பேரமா? இல்லை, நீங்க இது குதிரை பேரமா ஒட்டக பேரமா? அவங்க கட்சியில சேர்த்தது சேர்க்கிறதா தான் இவர் சொல்றாரு, நாங்க சேர்ந்துட்டோம்னு சொல்லி. அது நீங்க திமுகவுக்கு வக்காலத்து வாங்கணுங்கிறதுக்காக கேட்கிற கேள்விக்கெல்லாம் நான் பதில் சொல்ல முடியாது. அதற்கெல்லாம் நான் பதில் சொல்ல தயாராக இல்லை. இல்ல நான் பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. உங்களுக்கு நான் பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. இல்லை, நீங்க என்ன நோக்கத்தோட கேட்கறீங்கன்னு தெரியும். மக்கள் ஒண்ணும் நினைக்க மாட்டாங்க, நியாயம் நினைப்பாங்க, ஏத்துக்கிடுவாங்க. நாங்கள் மறுத்தோம், நிர்பந்திக்கப்பட்டோம். மற்ற கட்சிகளுக்கெல்லாம் அந்த நிர்பந்தம் இல்லை. எங்களை நாங்க வெளியேறினா எங்க மேல என்ன பழி வேணா போடலாம், அந்த நிலைமையில வச்சுக்கிட்டு எங்களை நிர்பந்திச்சாங்க. ஒரு சீட்டுன்னு சொல்லிட்டு அதுலயும் கூட சூரியன்ல தான் நிக்கணும்னு நிர்பந்திச்சாங்க. அது என்ன ஆரோக்கியமான அரசியல்? எதுக்காக நிர்பந்திக்கணும்? மற்ற கட்சிகள் எல்லாம் நிர்பந்திக்கலையே. சிறுத்தைகள் அவங்க சின்னத்தில் போட்டி போட்டாங்க, முஸ்லீமுக்கு அவங்க சின்னத்தில் போட்டி போட்டாங்க, கம்யூனிஸ்டுகள் போட்டி போட்டாங்க. எங்களை மட்டும் நாங்க ஏதாவது தனி சின்னத்தில் நிக்கிறோம்னு சொன்னதை ஏற்றுக்கிடவே இல்லையே. நிர்பந்தம் தானே கொடுத்தாங்க. அப்படிப்பட்ட சூழ்நிலையிலே நாங்கள் ஏதாவது வெளியேறி இருந்தால், நாங்கள் விலக நேர்ந்திருந்தால், வைகோவுக்கு இதே வேலைன்னு சொல்லி என் மேல பாயிறதுக்கு ஊடகங்களும் பத்திரிகைகளும் தயாரா காத்துக்கிட்டு இருக்காங்க. ஆமா, அதனால அதுக்கு இடம் கொடுக்க வேண்டாம்னு அமைதியா இருந்தேன். அது எதுக்கு அஞ்சாதவர்? மரணத்துக்கு அஞ்சாதவர், அவ்வளவுதான். அவச்சொல்லுக்கு அஞ்சுகிறவன், படிச்சொல்லுக்கு அஞ்சுகிறவன். மக்கள் வரிப்பணத்தை அரசு என்ன பாடுபடுத்துச்சு? இதே உயர போது, வரிப்பணம் போய் வீணாயிர போது. சொல்லுங்க சார். இல்ல, எல்லாத்திலையும் கமிஷன், எல்லாத்திலையும் கரப்ஷன். அது மக்கள் சொத்து தானே. அதுக்கு தான் இப்ப பதில் சொன்னேன்ல. ஒரு வார்த்தை சொல்லி இருந்தாலும் எங்களை போட்டு பிராண்டதுக்கு பல பேர் காத்துக்கிட்டு இருக்காங்கல்ல, எங்க மேல பழி போடுறதுக்கு. அதனால பேசாம இருந்தோம். அதெல்லாம் இல்ல, அதெல்லாம் இல்ல. சொன்னா மற்றவங்களெல்லாம் விட்டுருவாங்க, எங்களை மட்டும் தனிமைப்படுத்தி அட்டாக் பண்ணுவாங்க. மற்ற கட்சிகள் என்ன வேணா பேசட்டும், ஏதாவது விமர்சிக்கிறீங்களா? அவங்க என்ன நிலைப்பாடு எடுத்தாலும் எம்டிஎம்கேனா உங்களுக்கு கிள்ளுக்கிறேன். எங்களை சரியாக நடத்தவில்லை. போன உடனே இந்த 4 சீட்டுக்கு ஒத்துக்கிட்டா தான் அடுத்து பேச்சுவார்த்தை. கண்டிஷன் போட்டு நிர்பந்தப்படுத்தி இதுக்கு அடுத்த ஸ்டெப்புக்கு போக முடியும். எடுத்த எடுப்பிலேயே நீங்க இதை கையெழுத்து போட்டு தான் ஆகணும், அப்பதான் பேச்சுவார்த்தையை தொடர முடியும். இந்த 4 சீட்டுக்கு மேல ஒரு சீட்டு கொடுக்க வாய்ப்பே இல்லைன்னு ரொம்ப அழுத்தம் திருத்தமா ஆணித்தரமா சொன்னாங்க. எங்க சண்டை போடணுங்கிறீங்களா? அறிவாலயத்துல அவங்களோட சண்டை போடணுங்கிறீங்களா? எப்போ? அது அவுட் ஆஃப் கான்டெக்ட், அதுன்னு சொல்லக்கூடாது. எந்த நேரத்தில் எந்த பேச்சுல எந்த வரி வந்ததுன்னு எடுத்து சொன்னா தான் முடியும். நீங்க முட்டைக்கட்டையா இப்படி சொன்னா அதை ஏத்துக்கிட முடியாது. ஆமா, கூட்டணியிலே இருந்தபோது கூட்டணி தர்மத்தை காத்து சில தவறுகளை மனசிலே உணர்ந்தாலும் கூட விமர்சனம் செய்யாமல் இருந்தேன். எங்க குழு போச்சு? இல்ல, எங்க குழு போச்சு. அவங்க முதலமைச்சர் யார்ட்டையும் பேசலையே, அவங்க குழுவைத்தானே நியமிச்சிருந்தாங்க. அந்த குழு தான் பேச்சு. சொல்லல, விடுங்க. சொல்லல, அவ்வளவுதான். சொல்லல. தவறு செய்தால் சுட்டிக்காட்டுவோம். அதை முன்னே சொல்லியிருக்கோம். சுட்டிக்காட்டுவோம். அதை தாங்கிக் கொள்ளக்கூடிய ஜனநாயக பக்குவம் இந்த முதலமைச்சருக்கும் இந்த கட்சிக்கு இருக்குங்கிற நம்பிக்கையில சுட்டிக்காட்டுவோம். அது பற்றி எந்த கருத்தும் சொல்ல நான் விரும்பவில்லை. I don't want to make any comment on that. I don't want to make any comment on that issue.
ஒரு முக்கியமான ஒருவருக்கு உடல் நலம் இல்லை, அவரை பார்க்கறதுக்காக மருத்துவமனைக்கு போயிருக்கார் திருச்சியில், அதனால வரல. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, எதுக்கு அதுக்கு சம்பந்தம் இல்லை. எங்க இல்ல, வாய்ப்பே இல்லை. இதெல்லாங்க கற்பனையான யுகங்கள், கனவுல கூட நினைக்காத யுகங்கள். 1% கூட அதுல வாய்ப்பு கிடையாது. வைகோவாவது அங்க போய் நிக்கிறதாவது, அதுவும் அவரை எதிர்த்து. அது மாதிரிலாம் தவறு நான் செய்ய மாட்டேன். புதுச்சேரியில கல்யாண நிகழ்வுல கலந்துக்கிட்டப்போ முன்னாள் முதலமைச்சர் உங்களை கண்டிக்கவில்லை, தீமான கையை பிடிச்சிருந்தாரு. 5 ஆண்டு காலம் அவங்களுடைய ஆட்சியில நீங்க ஒரு கூட்டணி கட்சியா இருந்து சிறப்பா அவங்களுக்கு தோழமையா இருந்தீங்க அப்படின்றது நீங்க பேசிருக்கீங்க. என்ன பேர் நடந்தீங்க? ஒன்னும் நடக்கும். பொதுக்குழுவில் பேசுற எல்லாத்துக்கும் பதவுரை, பொழிப்புற, விளக்க உரையெல்லாம் பத்திரிகையாளர்கிட்ட கொடுக்க முடியாது. அதிமுக திராவிட கொள்கையை பாதுகாப்பதற்காக தான் திமுகவுடன் போறோம், கொள்கை கூட்டணி சொன்னீங்க. இப்போ திமுக எப்படி செயல்படுது? எந்த பிஜேபி இந்துத்துவ சக்திகள் இங்கே நுழையக்கூடாதுன்னு சொல்லி முடிவெடுத்தமோ அந்த சக்திகளோடு சேர்ந்து கூட்டணி அமைச்சு தேர்தலை செஞ்சிட்ட அதிமுகவை ஆட்சி படத்திலே அமர வைப்பது, அதுக்கு ஆதரவு கொடுப்பது என்ற ஒரு நிலைப்பாட்டுக்கு திமுக வந்தது என்பது உண்மையாக இருக்குமானால், இது இந்த கருத்தை பலரும் சொல்லியிருப்பதனால நாங்க எப்படி அவங்களோட கூட்ட தொடர முடியும்? This is my answer. யாருடைய அரசியல் எதிர்காலம்? அது ஒரு நல்ல கட்டமைப்பான கட்சி, ஒரு ஸ்ட்ராங் ஸ்ட்ரக்சர் உடைய கட்சி, கட்டுக்கோப்பான கட்சி. அவங்க இந்த கட்சி எதையும் ஃபேஸ் பண்ணி அவங்க ரன் பண்ணுவாங்க. நான் குறையெல்லாம் சொல்ல, நான் தளபதி மு.க. ஸ்டாலினை பற்றி எந்த குறையும் சொல்ல விரும்பவில்லை. நம்புகிற வரைக்கும் ஆதரிச்சுக்கிட்டு இருப்போம், மாறுபட்டு போனா எதிர்ப்போம். மக்கள் தான் காரணம், வாக்காளர்கள் தான் காரணம். தமிழ்நாட்டில் மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி அங்கிருந்த எல்லாருமே வந்துட்டீங்க. தாவேகா தலைமையில புதிய கூட்டணியை எப்படி உருவாக்க போறீங்க? நான் உருவாக்க போறது இல்லையே, நான் அப்படி சொல்லவும் இல்லையே. அப்படி ஒரு கூட்டணி அமைக்க போறோம் நான். அதுக்கான முயற்சி ஏதாவது இருக்கு? ஐ ஆம் எ ஸ்மால் மேன். அப்படியெல்லாம் நினைக்கிற அளவுக்கு நான் பெரிய ஆள் கிடையாது. இந்தியா கூட்டணியில எந்த மாதிரியான நிலைப்பாடு? We are also one of the constituents of India bloc, India alliance. They have invited me to participate. அவங்க இன்வைட் பண்ணாங்க. கேசி வேணுகோபால் போன் பண்ணாரு, நசீர் ஹுசேன் போன் பண்ணாரு. அவங்க அழைப்பின் பேரில் போய் கலந்துக்கிட்டேன். 8ஆம் தேதி ஹைதராபாத்தில் கூட்ட போற கூட்டத்திலையும் நாங்கள் கலந்துக்கிட்டோம். எங்களை அழைச்சிருக்காங்க. இப்போ நீங்க திமுக கூட்டணியிலிருந்து விலகி தாவேகா கூட்டணிக்கு வந்துட்டீங்க. தாவேகா கூட்டணியிலே அதிக அளவுல கட்சிகள் இருக்கு. வரக்கூடிய தேர்தல் காலங்களில் உங்களுக்கான பிரதிநிதித்துவம் கரெக்டா கிடைக்கும் நினைக்கிறீங்க? ஏங்க எக்கையோ உள்ள வியூகங்களுக்கு இப்ப போறீங்க? நாளை நடப்பதை யார் அறிவார்? அதை இப்ப நிக்க சொல்லணும். என்னங்க, நாங்க போட்டியிட மாட்டோம். நாங்கள் போட்டியிட மாட்டோம். Thank you very much for not putting any more embarrassing questions. Thank you very much.